ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காரசாரமான இறால் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுவும் மசாலா அரைச்சு இன்னைக்கு செய்ய போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சில சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து வரமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை வந்து ஆற விட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. இதை நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை பண்ண பின்னாடி நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளியை கட் பண்ணி நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்துல நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலால நீங்க வந்து மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இந்த டயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் வந்து நல்லா சூப்பரா கிளீன் பண்ணியாச்சுங்க. எல்லா இறாலையும் சேர்த்து மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கோங்க. இறால் வேகறதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இறால் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, இறால் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வறுவல் தான் பண்ண போறோம். அதனால வந்து குழம்ப ஃபுல்லா வத்த விடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இறால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி பதத்துல இருக்குங்க. இந்த டயத்துல நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாங்க. பொடியை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், வத்தல் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தாங்க அரைச்சிருக்கோம். அதனால வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருங்க. நமக்கு கிரேவி பதத்துல இருக்க இறால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வறுவல் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மல்லித்தழை, கருவேப்பிலை தூவுனா சூப்பரான காரசாரமான இறால் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல வீடியோ நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு இடம் விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.